நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் சென்சர் ஷா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் சேவ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் பத்தி பார்க்க போறோம். வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நம்மள்ட்ட கிவன் டேட்டா இந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒவ்வொரு யூஸோட நேமு, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்கிறது 50 யூசர் அவர் யூசர் கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஸோ நம்மள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு, ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு ஐடில என்னென்ன யூஸ் இருக்கிறாங்க, ஹெச்ஆர்ல என்னென்ன யூஸ் இருக்கிறாங்க, ஸோ அட்மின்ல என்னென்ன யூஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அன்பு அப்படின்றவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்களோ ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 யூஸ் 70 யூஸ் இருக்காங்க அப்படின்னா 60 to 70 யூஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி தனித்தனியாக மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இப்போ ஈஸியான வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எப்படி நமக்கு வந்து அவுட்புட் எடுத்து வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓகே இந்த ஃபார்மேட்டில் அது ஒன்று கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த ஐடியில் ஃபர்ஸ்ட் செல் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. கவனம் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஎல்டிஎல் ஃபில்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பக்கம் இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரேஞ்சை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணி லாக் பண்ணணும். ஓகேவா? லாக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் இங்கே வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரேஞ்ச் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பாக லாக் பண்ணிடுங்க. ஓகே, லாக் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப் லாக் ஆயிடுச்சு. அடுத்து டிபார்ட்மெண்ட் ரேஞ்ச் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டு ஃபங்க்ஷன் எஃப் சேம் அதே தான். ஓகேவா? கொடுத்துட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு இங்கே ஐடியில் வேணும் கரெக்டுங்களா? ஸோ இந்த ஐடி செல்லை கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இல்லை கவனம் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ஃபில்டரு, நேமோட ரேஞ்சு, டிபார்ட்மெண்டோட ரேஞ்சு, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த செல்லுடைய ரேஞ்ச். ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காகவே கிவன் ஃபார்மேட் அது ஐடியில் வந்து என்னென்ன யூஸ் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு என்டையராக ஃபுல்லாக வேணும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படிங்க ஜஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நேரம் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன யூஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.